தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக உயிரிழந்த நடிகரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தமிழ் திரையுலகில் நகைச்சுவையின் ஜாம்பவான்களாக திகழ்ந்தவர்கள் கவுண்டமணி மற்றும் செந்தில். இவர்கள் இருவருடன் சேர்ந்து நடித்து ரசிகர்களிடையே கவனத்தை பெற்றவர் நடிகர் கருப்பு சுப்பையா. பெரிய மருது, கட்டபொம்மன் என 1980 முதல் 1990 வரை வெளிவந்த பல தமிழ் திரைப்படங்களில் இவரை நாம் பார்த்திருப்போம். என் ஒய்ஃபு பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்திருக்க அந்த அம்மா பேரு திண்டிவனமா? நகைச்சுவை காட்சி ஒன்றில் நடிகர் கவுண்டமணி நடிகர் கருப்பு சுப்பையாவை ஆப்பிரிக்கா அங்கிள் என அழைப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒன்று. ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள். கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? நீங்களும் விளையாடுங்க மாப்பிள. எஸ், நான் விக்கெட் கீப்பரா இருக்கேன். மாமி ஃபீல்ட் இருக்கட்டும், தம்பி பால் போடுவா. டேய், பால் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கரெக்டா போடு. ஒரேடி சிக்ஸர். லெஃப்ட். இந்நிலையில் இயக்குனர் NK விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்த பெரிய மருது திரைப்படத்தில் நடிகர்கள் கவுண்டமணியும் செந்திலும் ஈயம் பூசும் தொழில் செய்பவர்களாக நடித்திருப்பார்கள். அப்போது ஒரு காட்சியில் தன்னிடம் இல்லாத ஒரு அண்டாவிற்கு ஈயம் பூச எவ்வளவு செலவாகும் என நடிகர் கருப்பு சுப்பையா கேட்பார். இதனால் கடுப்பாகும் கவுண்டமணியும் செந்திலும் அவருக்கு ஈயம் பூசி விடுவார்கள். இந்த நகைச்சுவை காட்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். ஆனால் இந்த நகைச்சுவை காட்சியின் மூலம் நடிகர் கருப்பு சுப்பையாவின் வாழ்க்கை தலைகீழாக மாறி அவருடைய உயிரை குடித்துவிட்டது. அந்த காட்சியில் நடிக்கும்போது கருப்பு சுப்பையா உடலில் உண்மையாக பெயிண்ட் அடித்திருக்கிறார். இதனால் அவரது உடலுக்குள் பெயிண்ட் சென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துவிட்டார் என மறைந்த நடிகர் மனோபாலா பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். மேலும் கருப்பு சுப்பையா தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் பல வாய்ப்புகள் இல்லாமலும் கவனிக்க கூட ஆள் இல்லாமலும் பரிதாபமாக கடந்த 2013ஆம் ஆண்டு உயிரிழந்துள்ளார். யார் சார் வரே? இவர தெரியல? டேய், இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழே போடா. சார், என் கஸ்டமர் மேல கை வைக்காதீங்க. சரி, கால் வைக்கிறேன். இவன் ஒரு கஸ்டமரா? இவனே சட்டை போட மாட்டான், இவன் கிட்ட சலவுக்கு போட போறான். இவன் ஒரு கஸ்டமர், இது ஒரு கன்சர்ன். கொண்டாடா, இந்தாங்க போடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.